அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் என்ற நாம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஹதீஸினை பார்ப்போம். இது புகாரி மற்றும் முஸ்லிமில் உள்ளது. புகாரி 6014, முஸ்லிம் 5118. இந்த ஹதீஸ் பிரகாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அறிவுரை, அதாவது அண்டை வீட்டார்களுடைய உரிமை பற்றி அறிவுரை செய்யும் பொழுது எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, ஒரு கட்டத்தில் நான் என்னுடைய வாரிசாகவே அண்டை வீட்டார்களை சொல்லிடுவாங்களோன்னு சொல்லி நினச்சேன். பக்கத்து வீட்டுக்காரங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசாகவே இருப்பாங்க, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உரிமை தரணும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்கன்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினச்சேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் அண்டை வீட்டார்களை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி தேவைப்பட்டுச்சுன்னா, ஒரு உதவி தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் முன்னாடி போய் இருக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும் அல்லாஹ்விற்காக. ஏன்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொல்லி ஒரே வார்த்தைக்காக போயிட்டாங்க நிற்கணும். இது புகாரி முஸ்லிம் 2 ஹதீஸ்லையுமே இருக்கின்றது. இன்னொரு ஒரு ஃபேமஸான ஹதீஸ், இது வந்து எல்லாருக்குமே தெரியும், அந்த குழம்புல தண்ணி ஊற்றி தர்றது. இது வந்து அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பாளர். முஸ்லிம் 5120. இந்த ஹதீஸ் பிரகாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் நல்லா சமைச்சிங்கன்னா, அதாவது குழம்புல தண்ணி ஊற்றாது நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துருங்க. அதாவது இப்போது அதுக்குன்னு சொல்லி குழம்புல தண்ணி ஊற்றுற அந்த மிக்சட் ஆகும்ல, அது போய் தரக்கூடாது. இது என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் ஒரு பிரியாணி செஞ்சீங்கன்னா ஒரு பங்கு பக்கத்து வீட்டுக்காரர் கொடுங்க அப்படின்னு சொல்ல வராங்க. முடிந்த அளவு கொடுங்க அப்படின்ட்டு. சரிங்களா? இதெல்லாம் வந்து அண்டை வீட்டாருக்கு நாம் செய்ய வேண்டிய விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை இது. அதாவது அல்லாஹ் எதுவுமே நேரடியாக சொல்ல மாட்டான் இல்லையா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலியமாக தானே சொல்லுவான். அப்போது அண்டை வீட்டார்களுக்கு அவ்வளோ உரிமை இருக்குது, நாம் அந்த அளவுக்கு பார்த்துக்கணும், ஹலாலான முறையில் அவங்கள கவனித்துக் கொள்வாங்க. இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த சுன்னத்தான அமலை நாம் அமல் செய்வோம், இந்த ஹதீஸை நாம் ஷேர் செய்வோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.